தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் வாங்கிய வாக்குகளை நாம் உதாசீனப்படுத்திட முடியாது என காங்கிரஸ் கட்சியுடைய கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. சிவகங்கையில் அவரது காங்கிரஸ் கட்சியினர் சார்ந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பல விடயங்களை குறித்தும் கட்சி ஒற்றுமைகளை குறித்தும் முதலில் பேச தொடங்கியிருந்தார். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணிக்கு நம்ம கூனி குறுகி நிற்கக்கூடாது. மக்கள் பிரச்சனையை நம்ம தைரியமாக பேச வேண்டும். எல்லாவற்றைக்குமே கூட்டணி தர்மம் என நம்ம அவர்களோட ஒன்றிணைந்தே இருந்தால் நம்ம எப்படி வளர்வது, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு வருத்தத்தோடு பதிவு செய்தார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நடக்கிற பல கொலைகள் படுகொலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரவுடிசம் அதிகமாக இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரியுது. இதெல்லாம் நம்ம பேசி மக்கள் பக்கம் நிற்கால்தான் நம்ம வளர முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. அதோட சிவகங்கை இந்த மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிற அந்த வாக்குகளை நம்மளால் உதாசீனப்படுத்திடவே முடியாது. அவர்கள் அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் முழுக்க மக்களின் பிரச்சனைகளுக்கு தைரியமாக பேசக்கூடிய நபராக சீமான் வளர்ந்து வருகிறார் அப்படிங்கிறது அவர்கள் அனைவருக்குமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். தொடக்கத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒரு லெட்டர் பேட் கட்சி அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணவங்க, இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது வெறும் 14 ஆண்டுகளில். இப்போ 15வது ஆண்டை தொட்டு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை முன்னாடி பேசவே கூடாது, அவருடைய பேரே இந்த பெரிய ஊடகங்கள் காட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறதுக்காகவே அவருடைய பெயரை கூட குறிப்பிடாமல், அது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கையில் கூட அதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சியை இப்போ எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்தாமல் இருக்க முடியாத ஒரு சூழலை சீமானவர்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இந்த இடத்துல நம்ம பார்த்தாகணும். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை பற்றி காங்கிரஸ் பேசியிருக்கிற இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.